Hello guys, welcome to Fashion Box Office. This is your favorite girl Anu. இன்னைக்கு நம்ம ஃபேஷன் பாக்ஸ் ஆஃபீஸில் வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கின் சயின்ஸ் பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து ஒரு ப்ராடக்ட் இறக்கியிருக்காங்க. ஸோ அந்த ப்ராடக்ட்டை பற்றி தான் நம்ம இன்றைக்கி கம்ப்ளீட்டாக ரிவ்யூ பார்க்க போகிறோம். என்ன ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா லிஃப்ட் அண்ட் ஃபர்ம் Aloe Vera ஜெல். ஸோ இது நிறைய பேர் இப்போ வந்து நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ப்ராடக்ட்டை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம FBO சேனலில் ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எல்லா புதுசாக வந்த ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும், பெஸ்ட்டு ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும், எல்லாத்தையுமே பற்றி நம்ம வந்து ஒரு ஓவர்வியூ வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ப்ராடக்ட்டை பற்றி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி வாவ் பிராண்ட் பற்றி நான் சில விஷயங்கள்லாம் சொல்லிடுறேன். வாவ் பிராண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இஸ்ரேலில் தான் வந்துட்டு ஆரம்பித்தாங்க. பட் அதிகமாக எங்கே செல் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட ரிசல்ட்டு நமக்கு நம்மளோட ஸ்கின் டோனுக்கும் அதே மாதிரி நம்மளோட ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ்க்கும் ரொம்பவே வந்து பொருந்துச்சு. ஸோ அதனால் இந்தியாவில் வந்து அதிகமாக செல் பண்ணாங்க. அவங்களோட மெயினான ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட எந்த ப்ராடக்ட்லையுமே வந்துட்டு பேரபன் ஆகட்டும், சல்ஃபேட் ஆகட்டும், மினரல் ஆயில்ஸ், அதாவது வந்து ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணக்கூடாதுன்னு அவங்களோட பாலிசிலேயே வந்துட்டு ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஒரு பாராட்ட வேண்டிய விஷயந்தான். ஓகே, இப்போ நம்ம வந்து ப்ராடக்ட்டை பற்றி பார்த்துடலாம். ஸோ யூஸ்வலாக Aloe Vera ஜெல் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? Aloe Vera ஜெல் கூட வந்து பார்த்திங்கன்னா இவங்க என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து தனியாக கொடுத்துருந்தாங்க. இவங்க பியூர் Aloe Vera ஜெல் மட்டும் கிடையாது, இது கூட வந்து ஜொஜோபோ சீட் ஆயில் அப்படிங்கிற ஒரு ஆயில் ஆட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு எசென்ஷியல் ஆயில். ஹைலூரானிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு ஆசிட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து நமக்கு காயப்பட்ட இடத்துல, அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஸ்கின் பேர்ன் இருக்குது, இல்லை ஸ்கின் அல்சர் இருக்குது, உங்களுக்கு வந்து ட்ரை ஐஸ் இருக்குது, ரொம்பவே வந்து உங்களோட ஸ்கின் ட்ரையாக இருக்குன்னா இந்த ஆசிட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது கூட என்னென்ன இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா விட்டமின் B and E. இது ரெண்டும் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஸ்கின்னை ஹைட்ரேட்டாக வச்சுக்கும். அதாவது எப்போவுமே ரொம்ப ட்ரையாக இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஆல்ரெடி வந்து Aloe Vera ஜெல் பற்றி நிறையா வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன், உங்களுக்குமே நிறைய தெரிஞ்சிருக்கும். நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா Aloe Vera ஜெல் டேரெக்டாக வந்து அந்த செடியிலேருந்து பிடுங்கி அப்படியே ஃபேஸில் ரப் பண்ணுவோம். இல்லாட்டினா நம்ம வாங்கி வச்சிருக்கிற ப்ராடக்ட் வந்து டெய்லி கையில் போட்டு ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுருவோம். யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 to 10 minutes வந்துட்டு அது அப்சர்வ் ஆகிறதுக்கு டைம் ஆகும். பட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா Aloe Vera ஜெல்லாம் நம்ம ஃபேஸில் போட்ட உடனே நல்லா மசாஜ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்தது. எதில் அப்படின்னா வந்துட்டு இந்த கொரியனோட ஸ்கின் கேரில் பார்த்திங்கன்னா Aloe Vera ஜெல் வந்துட்டு மசாஜுக்குனே தனியாக வந்து பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. ஸோ அதை வந்து மெயினாக வச்சு இவங்க வந்து பேக்கேஜில் ஒரு புது விதமான ஒரு விஷயத்தை கொடுத்தாங்க. ஸோ இவங்களோட அந்த Aloe Vera ஜெல் பேக்கேஜே எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு லிஃப்ட் அண்ட் ஃபர்ம், அதாவது நீங்கள் வந்து இப்படி டர்ன் பண்ணி ஆன் அண்ட் ஆஃப் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அதுக்கு முன்னாடி 2 டபுள் ரோலர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரோலர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் ஃபேஸ் மசாஜர் தனியாக வாங்குறீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டை மட்டும் வாங்கினா போதும், உங்களுக்கு ஃபேஸ் மசாஜர் தேவை இல்லை. ஸோ நிறைய பேர் வந்துட்டு இந்த ரோலர்லாம் வாங்கி வச்சுருப்பீங்க, இல்லைன்னா பார்லர்லாம் போனீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு அந்த ரோலர் வச்சு நம்மளுக்கு ஃபேஸ்லலாம் வந்து போட்டுடுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஸ்வலாகவே அந்த ரோலர் நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களோட பிளட் செல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், அந்த பிளட் ஃப்ளோ வந்து ஸ்கின்ல அதிகமாகும். ஸோ உங்களுக்கு வந்து சீக்ஸ்லாம் கொஞ்சம் ப்ளஷ் ஆகும். செகண்ட் திங் என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு பிளட் ஃப்ளோ அதிகமாக இருக்கும்போது தேவையில்லாத டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாமே தானாக போயிடும். நெக்ஸ்ட்டு லிம்பாட்டிக் ட்ரைனேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. லிம்பாட்டிக் ட்ரைனேஜுங்கிறது நான் சொன்னது தான். இது வந்து உங்களோட வேஸ்ட், அந்த பிளட்டில் இருக்கிற வேஸ்ட் ஆகட்டும், ஸ்கின்ல இருக்கிற வேஸ்ட் ஆகட்டும், இதெல்லாம் வந்து எலிமினேட் பண்ணக்கூடிய ஒரு தன்மையுடையது. ஸோ யூஸ்வலாக நம்ம ரோலர் வச்சு நம்ம வந்து ஃபேஸ்க்கு ஒரு மசாஜ் கொடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். இன்னொன்று கேட்டிங்கன்னா Aloe Vera ஜெல் போட்டதுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரி அந்த கொரியன் ஸ்கின் கேரில் என்ன மெத்தட் பண்ணுவாங்கன்னா நல்லா ரோலர் வச்சு அவங்க மசாஜ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஜெல் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே காயாமல் நம்ம ஸ்கின்குள்ளே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்சர்வ் ஆகும். அப்படியே அப்சர்வ் ஆகும்போது நம்ம ஸ்கின் வந்துட்டு நிறையா வந்து ஒரு பெனிஃபிட் அடையும். என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு உங்களோட ஃபேஸ்க்கு நல்லா குளிர்ச்சி வரும்போது யூஸ்வலாக டார்க் சர்க்கிள்ஸ் ஆகட்டும், இல்லைன்னா பிம்பிள், ஆக்னி இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகும். செகண்ட் திங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஸ்கின் பயங்கர ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்கும். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்மளோட ஃபேஸ் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் நிறையா விஷயத்துலேருந்து இந்த டெட் ஸ்கின் செல்ஸ்லேயே ஆகட்டும், இல்லை ட்ரைனஸ் ஆகட்டும், ஆர் இந்த சன்பர்ன்லேருந்து கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் ஆகும். அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. இது லான்ச் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆச்சு. ஆனால் நான் அமேசானில் பார்த்த ரிவ்யூஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 74% ஆஃப் பீப்புள் வந்து இதுக்கு வந்து 5 ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயம். ஓகே, இந்த ஜெல்லில் என்ன இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சைட் எஃபெக்ட்ஸ் கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா
நீங்கள் இந்த மாதிரி வந்து பியூர் ஆலோவேரா ஜெல் இல்லாமல் காஸ்மெட்டிக்ஸில் இந்த மாதிரி ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் விற்கிற ஆலோவேரா ஜெல் வாங்கும்போது எப்போவுமே ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணுங்கள். நம்ம ப்ராடக்ட் வந்து பெஸ்ட்டு ப்ராடக்ட் அப்படின்னாலும் பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட்டை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில பேருக்கு அது அலர்ஜி ஆகும், சில பேருக்கு அது இன்ஃப்ளமேஷன் கொடுக்கும், ஸோ ஸ்கின் டிசீஸ் வரும். ஸோ அதனால் வந்துட்டு அது உங்களுக்கு சேருதா அப்படிங்கிறது பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதோட காஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிறது பார்ப்போம். இதோட காஸ்ட் வந்து 545 rupees அண்ட் இதோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 4.5 கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நான் வந்து வேர்ஸ்ட் ரிவ்யூஸ் பார்க்கல. ஃபர்ஸ்ட்டு, செகண்டு, தேர்டு இதில் 3மே வந்து ரிவ்யூஸ் வந்து இல்லவே இல்லை. 4th and 5ல் மட்டும்தான் வந்து ரிவ்யூஸ் வந்து இருந்தது. ஸோ அதனாலே இந்த ப்ராடக்ட் நான் வந்து ரிவ்யூ கொடுக்கணும் அப்படிங்கிறது இன்றைக்கி நான் வீடியோவில் வந்து முடிவு பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் த ப்ராடக்ட் ரிவ்யூ வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்த்துட்டு வாங்குங்க. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ப்ராடக்ட்ஸ் பற்றினா ஒரு ரிவ்யூ வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். Until then, see you, tata, bye bye, love you all.